நெஞ்சம் கொண்ட என் தமிழ் மக்களுக்கு என் அன்பான மற்றும் கனிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோங்க. மியூச்சுவல் ஃபண்டுனா என்னப்பா, மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ரன் ஆகுது, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி உங்களோட அடுக்கடுக்கான கேள்விகளை முன்னோக்கி இந்த பயணம் இருக்க போகுது. நம்ம இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களை சேரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்டுனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுனா ஒன்றும் இல்லைங்க, பரஸ்பர நிதி. அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஃபண்ட் ஹவுஸ், இதில் நிறைய விதமான ஃபண்டுகள் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு முதலீடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தைகளுக்கும் பங்குகள் மீதும் கடன் பத்திரங்கள் மீதும் பிறதர பத்திரங்கள் மீதும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பங்கை சார்ந்தோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சார்ந்தோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. டைவர்ஸ்ஃபை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பர்சன்டேஜ் வைஸாக பிரித்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பங்கு சந்தையின் அபாயத்தை இவங்க கொஞ்சம் குறைக்கிறாங்க. உங்களோட ரிஸ்க்கை இவங்க கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு தனித்துவமாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பங்குகள் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அதோட அபாயத்தை உங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அப்படி கிடையாது. ஒரு பலதரப்பட்ட சொத்துக்களை வாங்கும் ஒரு திறனாக இருப்பதால் இதில் ரிஸ்க்கை கொஞ்சம் கால்குலேட்டில் கம்மி பண்ணுறாங்க. அடுத்தது இது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஎம்சி கம்பெனி, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிதி ஆலோசகர்கள், நிதி வல்லுநர்கள் மூலியமாக ஒரு குழுக்களால் அமைஞ்சு இவங்க ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஃபண்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்திய கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டும் செபி அவங்கள்ட்ட போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு லைசன்ஸ் பெற்றதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இது எப்படி இயங்குதுங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம். அதாவது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக நம்ம மணாலிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோன்னு வைங்களேன். இப்போ அங்கே போகிறதுக்கான பிளான் நமக்கு தெரியாது. ஓகேவா. நம்ம இது வரைக்கும் போனது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ராவல் ஏஜென்சி போய் புக் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்டில் எனக்கு ஃபேமிலி இத்தனை பேர் நம்ம அந்த மணாலிக்கு போயிட்டு வர்றதுக்கான எல்லா ப்ரீ பிளானும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போனோம்னா நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கே போய் நம்ம தேடணும்னு அவசியம் கிடையாது, எங்கே ஸ்டே பண்ணணுங்கிறது அலையணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாமே இங்கே ப்ரீ பிளான்டாக புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளான், அந்த டூர் ஒரு சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டும் அப்படி தான். இப்போ உங்களுக்கு தனித்துவமாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியுது, பங்குகள் வாங்க முடியும், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும், ஆசை இருக்கும். ஆனால் அது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகணும், அந்த ஐடியாலஜி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இதை யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா ஃபண்டு மேனேஜர். இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ஃபண்டெல்லாம் வாங்கி உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே இவர் கலெக்ட் பண்ணி இவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் முன்னெடுக்கிறாரு. ஸோ இதுக்கான லாபங்கள் நிறைய வரும். இப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கி இவர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு லாபம் வருது அப்படின்னா அதில் சில அமௌண்ட்டுகள் நீங்கள் கமிஷனாக இவருக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் அடிப்படை தகவல்கள். இது இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோட வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஃபண்டுகளை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பங்கு சந்தைகளுக்கும் பங்குகள் மீது முதலீடு பண்ணுறது. இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. என்னென்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்னு சொல்லி விதவிதமாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் கொஞ்சம் அபாயத்தை குறைக்கும், மீதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் பத்திரங்கள். இது டெப்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது கடன் பத்திரங்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் ஆகட்டும், கார்ப்பரேட் பாண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான பாண்டுகள்லாம் அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆவரேஜாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்னும் ஆவரேஜாக கொடுப்பாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரிட்டர்ன்லாம் வேணாம், எனக்கு ஓகேவாக இருக்கிற ரிட்டர்ன்ஸ் போதும், ஆவரேஜாக ஒரு ரிட்டர்ன் கிடச்சா போதும்பா, ஆனால் என்னோட ரிஸ்க் இருக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டுகள்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைப்ரிட் ஃபண்டுகள் என்னென்னா பங்குகள் ப்ளஸ் பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண கேட்டகரி தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டுகள்னு சொல்லுவாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஒரு இண்டெக்ஸில்
இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுக்கு டாப் 50 கம்பெனி வந்து நிஃப்டியில் இருக்குது. ஓகேவா? இந்த நிஃப்டியை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணோம் அப்படின்னா இந்த நிஃப்டி 50யில் இருக்க இண்டெக்ஸை நீங்கள் டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஃபண்டுகள் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் நிஃப்டி 50யில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50யில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபண்டுகள் அவைலபிளாக இருக்க தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. இதுலேயும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட விஷயத்தை இதில் நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பேசிக்கான மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அது எப்படி இயங்குது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு டிமேட் அக்கௌண்ட். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்கரேஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ப்ரோக்கரேஜ் மூலியமாக. நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி பண்ண முடியும். அதுக்காக நான் டேரெக்ட்லி யூஸ் பண்ணுறேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா டேரெக்ட் இருக்குது, இன்டேரக்ட் இருக்குது. இதில் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கம்மியாகும். இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இதுதான். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியை பார்த்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பதிவில் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் என்ன, அது எப்படி இயங்குது, நம்ம அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டோட அடிப்படை தகவல் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்தாச்சுங்க. அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்ன பேராமீட்டர் வச்சு வாங்கலாம், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த பதிவில் தனியாகவே ஒரு டெமோ கிரியேஷனோட நம்ம உங்களுக்கு வந்து ஒரு பதிவை நாங்கள் வெளியிடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுற மூலியமாக அவங்களுக்கும் இந்த பயனுள்ள தகவல் போய் சேரும். உங்களின் ஆதரவுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் காண்போம். நன்றிகள் பல.